நம்முடைய வாழ்க்கை மூலமாக தேவன் பூமியில் செய்ய நினைக்கிற காரியங்களை நடப்பிக்கிறவர்களாகவும் இருக்கணும். அந்த காரியங்கள் தடைப்படாதபடிக்கு அதை காக்கிறவர்களாக இருக்கும். ஆதாமுக்கும் அந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னார். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் காரியமே அதுதான். ஆதாம்கிட்ட இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனுக்கு கட்டளையிட்டார். பண்படுத்துறது ஒரு வேலை, காக்கிறது ஒரு வேலை, ரெண்டுத்தையும் செய்யணும். ரெண்டு காரியங்களும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதில் நம்ம கவனமாக இருக்கணும். சிலர் வெறும் ஆவிக்குரிய காரியங்களை காக்கணும், ஆவிக்குரிய ரீதியில் காக்கணும், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க, உபாசிப்பாங்க, கொடுக்குறவர்களாக இருப்பாங்க, எல்லா விசுவாச அறிக்கைகளை பண்ணுவாங்க, பிசாசை கட்டுவாங்க, எல்லா தடைகளையும் ஆவிக்குரிய ரீதியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை சரீர பிரகாரமாக செய்ய வேண்டிய காரியங்களில் கோட்டை விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது.